வெல்கம் டு ஹலோ ஹர்னி சேனல். இன்றைக்கி நாங்கள் இது பூந்தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். இது ஏரிக்கு பக்கத்தில் இருக்குது. நான் எடுத்த கிளிப்பில் இருந்து கொஞ்சம் தூரம் போனோன்னு இப்படி தான் இருக்குது பார்க்க. ஃபுல்லாக மரங்கள்லாம் நாட்டி உட்கார்றதுக்கு இடம் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த இடம் குருநேகலில் தான் இருக்குது. நாங்கள் காலையில் போனதுனால நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே இந்த இடம் ஒரு காடு மாதிரி இருக்குது லைட்டாக. ஆனால் இது ஃபுல்லாக ஆக்களால் உருவாக்கப்பட்டது தான். அந்த மரம் அதெல்லாம் நட்டு இது ஜாம் மரம். இதுலேருந்து நாங்கள் ஜாம் காய் ஒன்று பிச்சிருக்கோம். நல்ல பழுத்த காயாக இருந்தால் ரெட் கலரில் இருக்கும். அவ்வளோ பழுக்கலை என் கையில் இருக்க காய். டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. அந்த பின்னுக்கு விவோடு சாப்பிடும்போது அழகாக இருந்துச்சு. அந்த பக்கம் ஏரி இருக்குது. ஏரியில் தாமரை பூலாம் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக க்ரீனாக புல் அதெல்லாம் வளர்த்து வச்சுருக்காங்க. நான் இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடும் நான் இருக்கிற சைடும் மஞ்சள் மரம் நாட்டியிருந்தாங்க. அந்த இலை மஞ்சளாக இருந்துச்சு. அங்கங்கே லைட் க்ரீன் கலர்லேயும் இருக்குது. பின்னுக்கு தென்னை மரம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இது பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது. அப்படியே அந்த பக்கமும் ஒரு ஃபுல்லாக போகலை. இப்போ நாங்கள் நடந்து வந்த மாதிரி அப்படியே நடந்து போகலாம். இது ஃபுல்லாக ஒரு ரவுண்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா ஏரியில் எவ்வளோ தாமரை இலை பூ எல்லாம் இருக்குது. இதை பார்க்கும்போது ஒரு பெயிண்டிங்குள்ளே போன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த இலைகளுக்கு நடுவில் எவ்வளோ அழகாக சூரியன் வருது. சூரியன் காட்சி அளிக்கிறாரு பார்த்தீங்களா. இந்த தாமரை இலைக்கெல்லாம் அந்த பக்கம் போட் ஒன்று போகுது. நாங்களும் போட்டில் போனோம். அதை நாங்கள் வீடியோ பண்ணலை. இதில் தாமரை பூ கூட இருக்குது நிறையா. இதில் ஒரு கொக்கு இருந்துச்சு. அந்த கொக்கு அப்படியே ஒவ்வொரு தாமரை இதழ்களுக்கா மாறி இந்த தாமரை இலைகள் இல்லாத இடத்துல தான் போட் போகுது. குருநேகல்னு சொன்னாலே அந்த கல் பாறையெல்லாம் இருக்கனால ரொம்ப சூடாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஏரி பக்கத்தில் எல்லாம் எங்களுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருந்துச்சு. பார்க்க கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஏரிக்கு மேலே கல்லுப்பாறை தான் இருக்குது. அந்த சூடு பெருசாக விளங்கலை. ஏன்னா அந்த ஏரி இருக்கனால. நாங்கள் காலை சாப்பாடு எடுத்துகிட்டு இங்கே கிட்டே உட்காந்து சாப்பிட்டோம். அந்த விவோ பார்த்துக்கிட்டு சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. மீனெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. மீன் நிறையவே இருக்குது உள்ளுக்கு. நாங்கள் ஏதாவது சாப்பாடு போட்டோன்னா அது சாப்பிடும். நாங்கள் சில நேரம் சாப்பாடு போடுவோம் மீனுக்கு. எங்களை போல் நிறைய பேர் இந்த இடத்த பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ட்ரிப் கூட வந்திருந்தாங்க. ஏன்னா இது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். குருநேகல் எல்லா இடத்துக்கும் போகிற ஒரு மெயின் ரூட்டாக இருக்கனால ட்ரிப் போகிறாக்கள்லாம் இங்கே போகிறாங்க. நிறைய பேர் தூரம் இருந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு போவாங்க. இங்கேனே ஹோட்டல் இருக்குது இந்த வியூவை ரசிச்சுக்கிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் ஹலோ ஹர்னி.